இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது வினோத். இட்ஸ் ஓவர். எனக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடியும்னு தோணலை. லெட்ஸ் எண்ட் இட் ஹியர். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. ஏய் பாத்துடா. விடு, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து இப்போ பார்த்துமேன்னு விட்டதுனால தான்டா இவ்வளோ பிரச்சனையும். வினோத், சாப்பிட்டியாப்பா? உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? எனக்கு சாப்பிட தூங்கலாம் தெரியும். அவனும் குழந்தை இல்லை. வைங்க ஃபோனை. எவ்வளோ ஒருத்தி மேலே இருக்கிற கோவத்தை ஏன்டா அவங்க மேலே காட்டுற? ஆண்டி, அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியும்ல ஆண்டி. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அவனை அப்புறமா பேச சொல்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கலப்பா. அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி ஆண்டி. நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகிற வினோத். ஃபோன் எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்ல உனக்கு நான் வலிக்குதா? 3 மாதம் ஆச்சுடா எல்லாம் முடிஞ்சு. நீ உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க எதுவுமே பண்ணுற மாதிரியே தெரியல. திரும்ப திரும்ப இதே கதையை ஆரம்பிக்காதடா. என்னாச்சு? நாளைக்கு Feb 8 எங்களோட ப்ரொபோசல் ஆனிவர்சரி. செக்ரட்டேரியட் பார்க்கில் தான் நடந்துச்சு. எல்லா வருஷமும் இதே நாளில் நாங்கள் அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏண்டா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்கிற? சும்மா தொணன்னு பேசாம மூடிட்டு வெளியே போடா. நீலாம் திருந்தவே மாட்டடா. வினோத், இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டையும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவ்வளோ செக்யூராக ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் யூ. என்ன ப்ரோ, பிரேக்கப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு 20 வயசு பையன் தனியாக உட்காந்து பார்க்கில் ஃபீல் பண்ணுறான்னா பிரேக்கப்பாக தானே இருக்கும். அதான் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கும் என் ஏஜ் தானே இருக்கும். உங்களுக்கு என்ன பிரேக்கப்பா? எனக்கு இந்த பொண்ணு பிரச்சனைலாம் இல்லை ப்ரோ. டியூபர்குலோசிஸ். சாரி ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். இல்லை, உங்கள் கண்டிஷன் தெரியாமல் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் 5 மினிட்ஸில் இந்த பார்க் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியாது.
பட் அட்லீஸ்ட் அதை பற்றி பேசின ரிலீஃப் இருக்கும்ல. பிரேக்கப் தான் ப்ரோ. நடந்து 3 மாதம் ஆகுது. இன்றைக்கி எங்களோட ப்ரொபோசல் ஆனிவர்சரி. எல்லா வருஷமும் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் நான் மட்டும்தான். எதனால் ப்ரோ நடந்துச்சு? நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கு ரிசர்ச் பண்ணுறது, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு என் டைம் ஃபுல்லாக அதிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதால் நிறைய வாட்டி எனக்கும் அவளுக்கு சண்டை வந்திருக்கு. ஆனால் கடைசியாக நடந்தது பெருசாகி மொத்தமாக முடிச்சுக்கிட்டா. ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் ப்ரோ. மெடிக்கேஷன்னால என் பாடி ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி பெட்லேயே தான் இருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி இருந்ததுனாலேயே நான் க்ளோஸ்னு நினச்ச நிறைய பேர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு மீதி இருக்கிற டேஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண தான் ஆசை. பட் அவங்க தான் என் கண்டிஷனை புரிஞ்சிக்கவே இல்லை. பட் ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் என் கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ப்ரோ உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் சுச்சுவேஷனை, உங்கள் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பர்சன். பட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டது சினிமாவில் வர மாதிரி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் கோல்ஸில் ஃபோக்கஸ் ஆகும்போது அவங்க உங்களை விட்டுட்டு போனால் ஐம் சாரி டு சே திஸ், அது லவ்வே இல்லை. உங்கள் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சுச்சுவேஷனை டாலரேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை சுற்றி சில பேர் இருப்பாங்க, அதுவுமே லவ் தான். உங்களை கண்டிஷனலாக லவ் பண்ண ஒருத்தவங்க மேலே இருந்த கோவத்தை, இருக்கிற கோவத்தை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அன்பு வச்சுருக்கவங்க மேலே காட்டாதீங்க. இங்கே தானே எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க, இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போங்க. நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. சரி ப்ரோ நான் கிளம்புறேன். நான் சொல்லதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். பாய் ப்ரோ. லவ் ஒரு டிவைன் ஃபீலிங், ஹாப்பினஸோட உச்சம். இதெல்லாம் லவ்வே இல்லை. லவ் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மாவுக்கு பையன் மேலே இருக்கிற பாசமும் லவ் தான். ஒரு பையனுக்கு அப்பா மேலே இருக்கிற அக்கறையும் லவ் தான். அண்ணனுக்கு தம்பி மேலே இருக்கிற கவலையும் லவ் தான். ஏன் ஒரு ஓனருக்கு அவன் பெட் மேலே இருக்கிற அன்பும் லவ் தான். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம பார்க்காத, நமக்கு தெரியாத லவ் எவ்வளவோ இருக்குது. ஜஸ்ட் ட்ரை டு see the unseen love around you.